அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 17 ஆகஸ்ட் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் டெல்லியில் இந்தியாவில் உள்ள முதல்வர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 5 தொகுதியில் இடைத்தேர்தலுக்கு நாளை ஓட்டுப்பதிவு நடக்க இருக்கிறது என்றும் இதற்கான முழு ஏற்பாடுகளையும் மிக சிறப்பாக நடந்துவிட்டதாகவும் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி திரு நரேஷ் குப்தா அவர்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் முதல்வர்கள் மாநாட்டில் உரையாற்றிய போது பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத குழுக்கள் புதிதாக இந்தியாவில் தீவிரவாதத்தை உருவாக்குவதற்கான திட்டங்களை தீட்டி வருவதாகவும் அதற்கான கூலிப்படைகளை இந்தியாவுக்குள் அனுப்ப தயாராக இருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் நடைபெறும் முதல்வர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தின் துணை முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது காவல்துறையை நவீனமயமாக்க அதிக நிதி வழங்க வேண்டும் என்றும் பயங்கரவாத எதிர்ப்புகளை ஆயுதங்கள் வாங்க தேவையான செலவை மத்திய அரசு ஏற்க வேண்டும் என்றும் தமிழகத்தில் காவல்துறை சிறப்பாக செயல்படுகிறது என்று அவர் பேசியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு மசூதியில் இரு பிரிவுகளுக்கு ஏற்பட்ட மோதலில் மதுரை ஹைகோர்ட் அந்த மசூதியை பூட்டி சீல் வைத்ததாகவும் இதற்கு முக்கிய காரணம் திமுக பிரமுகர்கள் என்று கருதி அங்குள்ள முஸ்லிம் அமைப்பினர் இன்று சென்னை தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் கர்நாடக மாநிலம் சிவசமுத்திரம் நீர்மின் திட்டம் குறித்து ஆய்வுக் கூட்டம் மத்திய அரசின் மின்துறை செயலாளர் திரு HK பிரம்மா தலைமையில் நடந்ததாகும். இதில் கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி, தமிழகத்தை சேர்ந்த அரசு செயலாளர்கள் மற்றும் மின்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டதாக தலைமைச் செயலகத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னை விமான நிலையத்திற்குள் இனி ஆட்டோ ரிக்ஷாக்கள் செல்லக்கூடாது என்றும் இதற்கான தடை உத்தரவு இன்றிலிருந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு கருதி இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பயணிகளை இனி GST சாலையிலே இறக்கிவிட வேண்டிய நிலை ஆட்டோ ரிக்ஷாக்களுக்கு ஏற்படும் என்று மீனம்பாக்கத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தின் எதிர்க்கட்சி தலைவியாக இருக்கும் வசுந்தரா ராயே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய மாட்டார் என்றும் அவர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்தும் விலக மாட்டார் என்றும் பாரதிய ஜனதா கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா முழுவதும் பன்றிக்காய்ச்சல் நோய்க்கு 1707 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாகவும் இதுவரை 32 பேர் உயிர் இழந்திருப்பதாகவும் சென்னையில் உள்ள தாம்பரத்தில் கிறிஸ்துவ கல்லூரியில் ஒரு மாணவருக்கு பன்றிக்காய்ச்சல் ஏற்பட்டதால் அக்கல்லூரி விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் சத்தியபாமா பொறியியல் இன்ஜினியரிங் கல்லூரியில் 2 மாணவர்களுக்கு பன்றிக்காய்ச்சல் இருப்பதாகவும் முன்னாள் உலக அழகி ஐஸ்வர்யா ராய்க்கும் பன்றிக்காய்ச்சல் அறிகுறி உள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் நடைபெறும் முதல்வர்கள் மாநாட்டில் பேசிய குஜராத் முதல்வர் திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் சட்டசபையில் இயற்றப்பட்ட தீவிரவாதத்துக்கு எதிரான பயங்கரவாத சட்டத்தை காங்கிரஸ் மற்றும் மத்திய அரசு அதை புறக்கணித்து விட்டதாக அவர் குற்றம் சாட்டியதாக டெல்லி முதல்வர் மாநாட்டிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேற்கு வங்க அரசு இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் மேற்கு வங்கத்தில் நடைபெறும் மாவோயிஸ்ட் தீவிர தாக்குதலுக்கு
ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கும் முக்கிய தொடர்பு இருப்பதாகும். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள மாவோயிஸ்டுகளை ஒழித்தால் மேற்கு வங்கத்தில் மாவோயிஸ்டுகள் தொல்லை குறையும் என்று மேற்கு வங்க அரசு செய்தி வெளியிட்டிருப்பதாக கொல்கத்தாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி திரு அப்துல் கலாம் அவர்கள் 2003ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக இருந்தபோது அவருடைய ஜனாதிபதி மாளிகை காவலர்களாக இருந்த 4 பேர் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதனை விரைந்து முடிக்க செய்யுமாறு அப்துல் கலாம் அவர்கள் ராணுவ உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். இதற்கான தீர்ப்பை இன்று டெல்லியில் செஷன் கோர்ட் வழங்கியதாகும். இந்த 4 காவலர்களும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு கூறியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யாவில் ஏற்பட்ட ஒரு தற்கொலைப்படை தாக்குதலில் 20 பேர் கொல்லப்பட்டதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் ரஷ்ய பிரதமர் திரு புட்டின் அவர்கள் காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சென்று பார்த்ததாகவும் மாஸ்கோவில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் கடல் வழியே கள்ளத்தனமாக நுழைந்த 9 பாகிஸ்தானியர்களை எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் பயன்படுத்திய படகும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அகமதாபாத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தாய்லாந்து நாட்டில் சிவப்பு சட்டைகள் அணிந்து போராட்டம் குழுவினர் ஆளும் அரசுக்கு எதிராக 30,000 பேர் திரண்டு இன்று தாய்லாந்தில் போராட்டம் நடத்தியதாக பாங்காக்கில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் நடந்து வரும் உலக தடகள போட்டியில் 3 முறை ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற 100 மீட்டர் ஓட்டப்பந்தய உலக சாதனையாளருமான ஜமைக்காவின் உசைன் போல்ட் 9.58 வினாடிகளில் 100 மீட்டர் தூரத்தை கடந்து தனது சாதனையை தானே முறியடித்துள்ளதாக பெர்லினில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜப்பான் நாட்டில் இன்று காலை ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் 6.8 ரிக்டர் அளவுகளாக பதிவாகியிருப்பதாகவும் இதனால் அங்கு சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதாக டோக்கியோவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 17 ஆகஸ்ட் 2009 பிற்பகல் 3 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் லேசான மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. ஒரு சில இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே இந்த படத்தின் மூலம் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.